ஹாய் ஆல், நான் இன்றைக்கி செஞ்சு கட்டியிருக்கிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் கூட பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பட்டரில் பச்சை மிளகாய் 2, 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் தண்ணி, 1/2 ஸ்பூன் ஆயில். இதில் பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் பட்டர், வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தது பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக இறக்கும் போது கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது சப்பாத்தியோட செம்ம காம்பினேஷன். இது மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.